நான் என் பாட்டு எடுத்துக்கிறேன். இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. உங்க ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே. அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. கண்களும் காதுகளும் திறக்கப்படுத்தும். That every bondage bind the cast, every unclean spirit in the mighty name of Jesus. ஜீவ தண்ணீரை உச்சம் ஆண்டவரே, எங்கள் மேலும் எங்கள் ஊழிலும் அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும். ஞானத்தை பொருந்த bind the cast, every unclean spirit from the mighty name of Jesus we pray. Mother Mary intercede for us. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களானதனோடவே எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமைகள் செய்தவில்லை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழுவிடாமையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். இன்னைக்கு நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஆண்டவர் தியானிக்க அழைக்கின்றார். திருப்பாடல் 44 நம்ம தியானிப்பதற்கு முன்னாடி நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சீடர்கள் திருத்துறை பணிகள்ல சீடர்கள் வழியாக ஆண்டவர் மிக அற்புதமான விஷயங்கள், மேலான விஷயங்கள், வல்லமையான விஷயங்கள் அவங்க செய்யறாங்க. எதனால அவங்களால இந்த மாதிரி செய்ய முடிஞ்சது அப்படின்னு சிந்திச்சிருக்கிறீர்கள். எதனால இவ்வளவு வல்லமையான விஷயங்கள் அவங்க வாழ்க்கை வழியாக ஆண்டவர் இப்படி அவர் செய்ய முடிஞ்சது. திருப்பாடல் 44 இத மனதில் வைத்து சிந்திக்கும் போது திருப்பாடல் 44 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதோட ஒரு காரணம் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். திருப்பாடல் 44 44வது அதிகாரம் 1லிருந்து 3 வாசிக்கிறீங்களா? கடவுளே, எங்கள் காதுகளால் நாங்களே கேட்டிருக்கின்றோம். எங்கள் மூதாதையர் அவர்கள் காலத்திலும் அதற்கு முன்பும் நீர் என்னென்ன செய்துள்ளீர் என்று எங்களுக்கு எடுத்துரைத்தனர். உமது கையால் வேற்றினத்தாரை விரட்டியடித்து எந்தேரை நிலைநாட்டினீர். மக்களினங்களை நொறுக்கிவிட்டு எந்தேரை செழிக்க செய்தீர். அவர்கள் தங்கள் வாளால் நாட்டை உடைமையாக்கிக் கொள்ளவில்லை. அவர்கள் தங்கள் புயத்தால் வெற்றி பெறவில்லை. நீர் அவர்களில் மகிழ்ச்சியுற்றதால் உமது வலக்கையும் உமது புயமும் உமது முகத்தின் ஒளியுமே அவர்களுக்கு வெற்றி அளித்தன. ஆமீன். அவர் கரத்தால் நமக்கு வெற்றி கிடைக்கின்றது. நமக்கு விடுதலை கிடைக்கும். அவரோட பாதுகாப்பை நம்ம பெருக்கிட்டோம். அவர் வரது காலத்தால். திருப்பாடல் ஏசாயா 48:13 அவரோட கரத்தால் இந்த உலகத்தையே உருவாக்கி இருக்கின்றார். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் அவர் உருவாக்குன்றது அவரோட கரத்தால. ஏசாயா 48:13 வசனம், 48வது அதிகாரம் 13. என் கையே மண்ணுலகிற்கு அடித்தளம் இட்டது, என் வலக்கை விண்ணுலகை விரித்து வைத்தது. நான் அழைக்கும் போது அவை ஒருங்கிணைந்து நிற்கின்றன. ஆமீன். இது அவரோட ப்ரொடெக்ஷன், அவரோட பாதுகாப்பு, அவரோட விடுதலை அவர் கரத்தின் வழியாக. விடுதலை பயண நூல் 15வது அதிகாரத்துல 6வது வசனம். விடுதலை பயண நூல் 15ல 6வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, வலக்கை வலிமையில் மாண்புற்றது. ஆண்டவரே, உமது வலக்கை பகைவரை சிதறடிக்கின்றது. ஆமீன். நமக்கு எதிரிகளுக்கு, இஸ்ரேல் மக்களின் எதிரிகளுக்கு எதிராக செயல்படுது ஆண்டவரோட வலக்கை. நம்மளை பாதுகாக்கின்ற அவரோட வலக்கை. அவர் நம்ம வலக்கையால நம்ம தாங்கி பிடித்திருக்கின்றார். ஏசாயா 41வது அதிகாரத்துல 10வது வசனம். ஏசாயா 41ல 10வது வசனம். நம்ம அச்சம் இல்லாமல், பயம் இல்லாம நம்ம அவரோட பாதுகாப்பு நம்ம விசுவசித்து நம்ம நடக்கலாம். 41ல 10 வாசிக்கிறீங்களா? அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன்.
என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தர் வந்து இந்த வசனத்தை கேட்கும் போது அவங்க உள்ளத்துல ஒரு ஆறுதல், அவங்க வாழ்க்கை பிரச்சனை கூட ஆறுதல் பெறுகின்றார்கள் அப்படின்னு கடவுள் வெளிப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, அவர் கரத்தால அவர் வழி நடத்துதல் நம்ம பெறுகின்றோம். எஸ்ரா வந்து சொல்றாரு, எஸ்ரா புத்தகம் 7வது அதிகாரத்துல 6வது வசனத்துல அவர் கரத்தால என்ன வந்து அவர் வழி நடத்தினார். இத்தனைக்கும் ஆண்டவரோட எஸ்ரா புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் பேசினாருன்றது போட்டிருக்காரு. எஸ்ரா புத்தகம் 7வது அதிகாரத்துல 6வது வசனம் வாசிக்கிறீங்களா? எஸ்ரா 7:6. எஸ்ரா இஸ்ரேலின் கடவுள் எஸ்ரா இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் மோசேக்கு அளித்திருந்த திருச்சட்ட நூலில் வல்லுனர். அவருடைய கடவுளான ஆண்டவரின் அருட்கரம் அவரோடு இருந்ததால் அவருக்கு தேவையான அனைத்தையும் மன்னர் அவருக்கு கொடுத்தார். ஆமீன். ஆமீன். அவர் கரம் அவர் மேல் இருந்தது. நம்ம மேல இருந்து நம்ம வந்து வழி நடத்துவார். நம்ம கரத்தை வேற யாருக்கிட்டும் நம்ம போத அவரோட கரமே நம்ம மேல இருந்து நம்மளை வழி நடத்தும். திருப்பாடல் 37, 23, 24 நம்ம வந்து அவர் கரத்தால் அவர் தாங்கி பிடிப்பார். பேதுரு தண்ணீரும் முழுகும் போது அவர் இயேசு ஆண்டவர் கரத்தால் அவர் மீட்கின்றார். திருப்பாடல் 37, 23, 24 தாம் உவகை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். அவர்கள் விழுந்தாலும் வீழ்ந்து கிடக்க மாட்டார்கள். ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துவார். ஆமீன். ஆமீன். அவர் கரத்தால் இயேசு ஆண்டவர் பேதுருவை அவர் கரத்தால் நம்ம தாங்கி ஒரு வழி நடத்துவதை நம்ம பெறலாம். அவரு கரத்தால் அவர் வந்து அவரோட கரத்தில் நம்ம பேரை எழுதி வைத்திருக்கின்றார். ஒருத்தரோட பேரும் அவரோட கரத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. ஏசாயா 49:16 வசனம். ஏசாயா 49:16 வாசிக்கிறீங்களா? இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன். உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண்முன் நிற்கின்றன. ஆமீன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். உள்ளங்கையில் அவர் வந்து நம்ம பேரை எழுதி வைத்திருக்கிறார். யோவான் நற்செய்தி 10வது அதிகாரத்தில் 29வது வசனம். அப்பாவின் கையில் நம்ம இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம். யாரும் அவர் கரத்திலிருந்து நம்மளை வந்து எடுத்து செல்ல முடியாது. யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கிறீங்களா? அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. ஆமீன். நமக்கு அவர் எல்லாம் வல்ல கடவுளின் கரம், எல்லாம் படைத்த கடவுளின் கரம் நமக்கு பாதுகாப்பு, நமக்கு விடுதலை, நமக்கு வழிநடத்துதல், நம்மளோட அவரு ஒரு ஆறுதல் தருகின்றார். அது மட்டும் இல்ல, அவரோட தீர்ப்பும் அவரோட கரத்திலிருந்து, நீதி அவரு கரத்திலிருந்து நாம பெறுகின்றோம். எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 31வது வசனம். எபிரேயர் 10வது அதிகாரத்துல 31வது வசனம் வாசிக்கிறீங்களா? வாழும் கடவுளின் கைகளில் அகப்படுவது அஞ்சத்தக்கது அல்லவா? ஆமீன். அவருதான் வந்து நமக்கு நீதி நிலைநாட்டுகிறார். அவருதான் சொல்றாரு. அவரு 30வது வசனத்தை எடுத்து வாசிப்பாருங்க. நீதி நான் வந்து அதுக்கு நீங்க வந்து போய் ரிவெஞ்ச் எல்லாம் எடுக்க தேவை கிடையாது. கோவத்துல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு நம்ம அமைதி கொண்டு நிக்கணும். இப்போ முக்கியமா இயேசு ஆண்டவர் அவரோட எதிரிகளுக்கு எதிராக அவர் ஒண்ணுமே செய்யல. அதனால அவருக்கு என்ன நடந்தது? ஆண்டவரின் வலது கரத்தில் அவர் வீற்றிருக்கின்றார். லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம் 69வது வசனம்.
லூகா நற்செய்தி 22:69. ஆண்டவர் வலது கரத்தில் அவர் வீற்றிருக்கின்றார். வாசிங்களா? இது முதல் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பார் என்றார். ஆமீன். ஆமீன். அவர் தாழ்ச்சியுடன் அவருடைய எதிரிகளுக்கு எதிராக அவர் ஒன்றும் செய்யல. அவர் ஆணை போல் அவர் வந்து எவ்வளவு இழிவான எவ்வளவு அழிவு கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவர் அமைதி கொண்டு தாழ்ச்சியுடன் இருந்தாரோ ஆண்டவரோட வெற்றியை அவர் அனுபவித்தார். அது ஆண்டவரோட வலது கரத்தில் அவர் வந்து வீற்றிருக்கின்றார். அதே மாதிரி நம்ம வந்து அவரோட அதிகாரத்தை வலது கரத்தில் இருக்கின்றார்னா எல்லா அதிகாரமும் அவர் பெறுகின்றார். எல்லா அதிகாரம் எபேசியர் 1 அதிகாரத்துல 20-22 வரைக்கும் வாசிப்பார். அவர் வந்து விண்ணகத்தில் வீற்றிருக்கின்றார். எல்லா அதிகாரமும் இயேசு ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1:20-22 வாசிக்கிறீங்களா? கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணியச் செய்து அனைத்திற்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எதனால அவர் தாழ்ச்சியோடு இருந்தார்? அந்த ஒரே காரணத்தினால ஆண்டவருக்கு செவி சாய்த்தார். அவர் கீழ்ப்படிதலோடு இருந்தார். ஆண்டவர் திருவுளத்தை நிறைவேற்றினார். 1 பேதுரு 5வது அதிகாரத்துல 6வது வசனம், ஆண்டவரின் வல்லமையான கரத்தில் நீங்க தாழ்ச்சியுடன் நில்லுங்கள். உரிய காலத்தில் நீங்க வந்து அவர் உயர்த்துவார். அவர் உயர்த்துதல் நீங்க பெறுவீங்க. ஆனா நம்ம தாழ்ச்சியுடன் நிற்பது கிடையாது, விசுவாசத்துடன் நிற்பது கிடையாது, நம்ம கீழ்ப்படிவது கிடையாது, ஆண்டவரின் திருவுளத்துக்கு நம்புவது கிடையாது. 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் 6வது வசனம், ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பதை அங்க வந்து பாருங்க, இதை நம்ம கடைபிடிப்பது கிடையாது. அதான் இங்க பிரச்சனையே. வாசிக்கிறீங்களா? ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். வல்லமை மிக்க கரம் நமக்கு தந்து, நமக்கு வழிநடத்தல கொடுத்து, நமக்கு மீட்பை கொடுத்து, நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்து, நமக்கு எல்லாம் செய்யணும்னு அவர் விரும்புறாரு. ஆனா அவர் கரத்தில் நம்ம அடங்கி நிற்பது கிடையாது. அதுதான் இங்க பிரச்சனை. வேற ஒண்ணும் கிடையாது. ஆண்டவர் பிரசன்னத்துல அமைதியா இருக்கணும். உள்ளத்திலையும் மனதிலையும் வாயிலையும் நம்ம வந்து ஆண்டவர் பிரசன்னத்துல மட்டும் இல்ல, அவர் பிரசன்னம் எல்லா இடத்துலயும் இருக்கு. மற்ற மனிதருக்கு முன்னாடி தாழ்ச்சியுடன், சில வேதனை அவமானத்திற்குரிய சூழ்நிலையில் அமைதி கொண்டு இருக்கேன்னு சொன்னா நம்ம அமைதியோட இருப்பது கிடையாது. நான் ஒரு வார்த்தை தான் பேச பிரதர் அப்படின்னுவாங்க. ஆனா மத்தவங்கள இழிவுபடுத்துவதற்கு நம்ம பேசணும். நம்ம மோசமா நம்ம வந்து செயல்படுறோம், மத்தவங்களுக்கு பின்னாடி பேசுகின்றோம். எப்படி நம்ம செயல்பட்டாலும் சரி, அங்க ஆண்டவரின் கரம் அங்க செயல்படுவதற்கு அங்க இடம் இல்லை. அதுதான் பிரச்சனையே, வேற ஒண்ணும் கிடையாது. ஹபக்கூப்பின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆண்டவரோட அவரு கோயிலில் அவரு உலகத்தில் வீற்றிருக்கின்றார். உலகத்தில் இருக்கின்ற அனைவரும் ஒரு அமைதி இல்லை. அதான் இங்க பிரச்சனை. அவரோட அரியணையிலிருந்து எழுந்து நமக்கு செயல்படணும், அவர் வலது கரத்தால நம்மளை மீட்கணும் அப்படின்னா அந்த அமைதியில மட்டும்தான் நிறைவு. ஹபக்கூப் 2வது அதிகாரத்துல 20வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஆனால் ஆண்டவர் தம் புனித கோவிலில் வீற்றிருக்கின்றார். அவர் திருமுன் மண்ணுலகெல்லாம் மௌனம் காப்பதாக. ஆமீன். இது இயேசுவானவர் அற்புதமா செய்தார். இயேசு 53 இது 7வது வசனத்தை எடுத்து வாசி பாருங்க. அவர் அற்புதமா செய்கின்றார். அவருக்கு எதிராக பல குற்றச்சாட்டு வருகின்றது, அவர் அமைதியாக இருக்கின்றார். எல்லா வல்லமையும் அவருக்கு அறத்தில் இருந்து, ஆனா அவர் ஒண்ணும் செய்யல.
நம்ம கையில ஒரு வல்லமையும் இல்லைனாலும் நம்ம வந்து எப்படியாவது வந்து நம்ம போராட முயற்சி செய்யறோம். ஏசாயா 53:7 வாசிக்கிறீங்களா? அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். ஆமீன். Praise the Lord. இதை நம்ம எப்ப கத்துக்குவோமோ அப்ப நம்ம வளர்ச்சியை வந்து அனுபவிப்போம். ஆண்டவரின் வலது கரம் நம்ம வாழ்க்கையில செயல்படுவதை நம்ம அனுபவிப்போம். ஜெகரியாவின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை எடுத்து வாசிப்பாங்க. ஆண்டவர் முன்னாடி அமைதியாக இருக்கிறாங்க. ஆண்டவர் வந்து பிரம்மாண்டமா செயல்படுவார். நம்ம வந்து ஆனா அமைதி இல்லை. அமைதி இல்லாத ஒரு பாவம் நம்ம வாழ்க்கையில இருக்கு. அங்க வந்து ஆண்டவரின் கரம் அங்கு செயல்படாது. ஜெகரியாவின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் 13வது வசனம் வாசிக்கிறீங்களா? மானிடரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவர் திருமுன் அமைதியாயிருங்கள், ஏனெனில் அவர் தம் புனித இடத்திலிருந்து எழுந்தருளினார். ஆமீன். சீடர்கள் முதல்ல இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றது முன்னாடி முதல் கேள்விதான், எப்படி சீடர்கள் இவ்வளவு வல்லமையாக அவங்களால செயல்பட முடியும்? இப்போ பதில நம்ம வந்து பார்ப்போம். திருத்தூதர் பணிகள் 11வது அதிகாரம் 21வது வசனம். ஆண்டவரோட வலது கரம் அவங்களோட இருந்தது. வல்லமையான விஷயங்கள் பல பேர் வந்து கிறிஸ்துவர்களாக மாறினார்கள். வல்லமையான விஷயங்கள் அங்க நடந்தது. ஆண்டவரோட கரம் அவங்களோட இருந்ததுனால வேற ஒண்ணுமே கிடையாது. திருத்தூதர் பணிகள் 11:21 வாசிக்கிறீங்களா? ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். ஆமீன். ஆமீன். சீடர்களோட ஆண்டவரோட கரம் இருந்தது. நமக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. ஆண்டவர் கரம் நமக்கு போதும். சீடர்கள் எதனால கரம் இருந்தது? அவங்க ஆண்டவர் வார்த்தைக்கு செவி சாய்த்தார்கள். அவங்க அமைதியாக இருந்தாங்க. பிரச்சனைகள் வரும்போது அமைதியாக இருந்து அவங்க விண்ணப்பங்களை கடவுள் கிட்ட கொண்டு சென்றார். திருத்தூதர் பணிகள் 4வது அதிகாரத்துல அவங்க ஜெபிக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட, உங்க கரம் எங்களோட இருக்கட்டும் ஆண்டவரே, எங்களை வழி நடத்து, உங்க கரத்தால எங்களை வந்து உங்க வல்லமையான செயல்கள் எங்க வழியாக நடக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்க விண்ணப்பம் வைக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக பல பேர் வந்து குற்றச்சாட்டுகள் எழுப்பும் போது, இயேசுவின் நாமத்தை நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பலவிதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், பலவிதமான தடைகள் வைக்கும் போது நாங்க உங்களுக்கு கீழ்ப்படியணுமா, கடவுளுக்கு கீழ்ப்படியுமா, நீங்க தான் தீர்ப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. திருத்தூதர் பணிகள் 4வது அதிகாரம் 25 இருந்து வாசிச்சா கூட போதும். 24 இருந்து வாசிக்கோங்க, நல்லது. 24 இருந்து 31வது வசனம் வரைக்கும். இவற்றை கேட்ட யாவரும் ஒரே மனத்துடன் தங்கள் குரலை கடவுள் பால் எழுப்பி பின்வருமாறு மன்றாடினர். ஆண்டவரே, விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே. எங்கள் தந்தையும் உம் ஊழியருமாகிய தாவீது வாயிலாக தூய ஆவி மூலம் வேற்றினத்தார் சீறி எழுவதேன்? மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வது ஏன்? பூவுலகின் அரசர்களும் தலைவர்களும் ஆண்டவருக்கும் அவர் தம் மெசியாவுக்கும் எதிராக அணிவகுத்து நின்றனர் என்று உரைத்தீர். அதன்படியே இந்நகரில் உம்மால் அருள் பொழிவு பெற்ற உம் தூய ஊழியர் ஆகிய இயேசுவுக்கு எதிராக ஏரோதும் பொந்திய பிலாத்தும் பிற இனத்தவரோடும் இஸ்ரேல் மக்களோடும் ஒன்று திரண்டனர். உமது கைவன்மையையும் உமது திட்டமும் முன்குறித்த அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தனர். இப்போது கூட ஆண்டவரே, அவர்கள் அச்சுறுத்துவதை பாரும். உம் அடியார் முழு துணிவுடன் உமது வார்த்தைகளை
எடுத்து கூற அருள் தாரும். உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயுற்றோருக்கு நலமளியும். அடையாளங்களும் அருஞ்செயல்களும் நடைபெறச் செய்யும். இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர். ஆமீன். ஆமென். அற்புதமான விஷயங்கள், மேலான விஷயங்கள். ஆண்டவர் அவர் கரம் நம்மோடு இருந்தால், நம்ம கீழ்ப்படியும் போது, அவர் வார்த்தைக்கு நம்ம அவரோட வல்லமையான கரத்தில், பேதுரு 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்துல போட்டிருக்கிற மாதிரி, அவர் வல்லமையான கரத்தில் நம்ம கீழ்ப்படிந்து ஒரு வார்த்தைக்கு செவி சாய்த்து நம்ம நடக்கும் போது, அவர் கரம் நம்மளை உயர்த்தும். வல்லமையான விஷயங்கள் நம்ம வழியாக அவர் செய்வதற்கு அவர் தயாரா இருக்கின்றார். ஆனா பல நேரத்தில் நம்ம தாழ்ச்சியோடு இருப்பது கிடையாது. அவர் திட்டத்திற்கு நம்ம செவி சாய்ப்பது கிடையாது. பிடிவாத குணத்தோடு இருக்கணும். அங்க ஆண்டவருக்கு அங்க செய்ய முடியாது, வல்லமையான விஷயங்கள் செய்ய முடியாது. ஆண்டவர் நம்ம வழியாக மேலான விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா நம்ம ஒரு சுயநலம், ஒரு சுயநலமான வாழ்க்கையை பத்தி நம்ம சிந்தித்து கொண்டிருக்கு. முக்கியமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற பல விஷயங்கள் இருக்கு. ஆண்டவரின் விஷயங்கள் ரொம்ப கம்மி. நம்ம எப்படி இது நம்மளாலையும் ஒவ்வொருத்தராலையும் செய்ய முடியும். திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 21வது வசனம், நீங்க ஜெயிச்சீர்கள் என்றால், ஜெயித்தீங்க அப்படின்னு சொன்னா என்னோட அரியணையில நீங்களும் உட்காருவீங்க. உங்களுக்கும் நமக்கும் அந்த அதிகாரத்தை அவர் தருவார். நம்மளும் அவரை விட மேலான வல்லமையான விஷயங்கள் நம்மளால செய்ய முடியலாம். ஒரு அதிகாரத்தை அவர் தருவார். யாரு தலையில கை வச்சாலும் அங்க ஆண்டவர் நோய்கள் நீங்கும். வல்லமையான விஷயங்கள் அங்க நடைபெறும். ஆண்டவரின் கரம் நம்மோடு இருப்பதனால நம்ம தலையில் அவர் கரத்தை வைத்து நம்ம ஞானத்தை அவர் தருவார். நம்ம அவர் காட்டுகின்ற பாதையில் நம்மளால செல்ல முடியும். ஒரு நாள் இல்ல ஒரு நிமிடம், ஒரு நிமிடமும் நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. வேலையில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுவாரு. எல்லா இடத்துலயும் அவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் வழி நடத்துவார். ஆனா அவரோட கரத்திற்கு அடியில கீழ்ப்படிந்து நடப்பதற்கு நம்ம சூழ்நிலைகளை ஆண்டவரின் கரத்தில் இருந்து ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம தயாராக இருக்கின்றோமா? திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 21வது வசனம், நீங்க ஜெயித்தீர்கள் நான் வெற்றி பெற்று தூய்மையோட இருக்க ஆசைப்பட்டேங்க அப்படின்னு சொன்னா அவர் வெற்றி பெற்றதை போல் நம்ம அரியணையில உட்காரலாம். வாசிக்கிறீங்களா? திருவெளிப்பாடு 3:21. நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரு தாளந்து ஆண்டவருக்காக செயல்படுவதற்கு ஒரு தாளந்தை தருவார். அவர் நம்மளை பயன்படுத்துவார். மேலான விஷயங்கள் அவர் நாமத்தில் நம்மளால செய்ய முடியும். நம்ம குடும்பத்தில் மட்டும் இல்லை, அது திருச்சபைக்காக கொடுக்கப்பட்ட கிருபைகள். இதெல்லாம் மேலான கிருபைகள் நமக்காக அவர் வைத்திருக்கின்றார். ஆனா நம்ம குறுகிய பாதை, எனக்கு இது வேணும், இது ஆசை, இது ஆசை, மேலான விஷயங்களை நம்ம கடவுள் தர விரும்பு என்ற ஒரு திருவுளம் நம்ம விட்டுருவோம். மார்க்கு நற்செய்தி 16வது அதிகாரம் 17 அவர் சொல்ற விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் இருக்கும். இந்த அடையாளங்கள்லாம் விசுவசிக்கின்றவர்களோட இந்த அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா நம்ம அவரு கரத்திற்கு அடியில கீழ்ப்படிதலோட தாழ்ச்சியுடன் இருக்கிறதுக்கு தயாரா இருக்கோமா? மார்க்கு நற்செய்தி 16வது அதிகாரம் 17 19 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். ஆமீன். குணமடைவார்கள்.
நம்ம கை வைத்தாலும் குணமடைவார். அற்புதங்கள் ஆண்டவர் செய்வார். அந்த அளவுக்கு முதல் நீங்க விசுவசிக்க தயாரா? ஆண்டவர் கரத்தில் கீழ்ப்படிவது தயாரா? இன்னும் என்ன ஆண்டவரை நான் செவி சாய்க்கணும்? ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி எனக்கு ஒரு வழிநடத்தல் ஆண்டவர் தருகின்றார், நீ இந்த மாதிரி செய் அப்படின்னு சொல்லி, இன்னும் நான் என்ன செய்யணும் ஆண்டவரை, இன்னும் உங்க வல்லமையோட நிரம்பி உங்களுக்காக செயல்படுகின்ற பிள்ளையாக மாறுவதற்கு நான் இன்னும் என்ன செய்யணும் ஆண்டவரே, உங்க எப்படி நான் செயல்படணும், என்ன எதிர்பார்க்கறீங்க என்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது, நீ இந்த மாதிரி செய் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வழிநடத்தல் தருகின்றார். ஒரு நிமிடமும் நம்மளோட பேச, நம்மளோட உறவாட உண்மையான தகப்பன், எல்லாம் முழு இதயத்தோடு நம்ம நேசிக்கின்ற தகப்பன் நம்மளை வழி நடத்த அவரோட வல்லமை நமக்குள் இறங்கி அவர் செயல்படணும்னு ஆசைப்படுறாரு. அற்புதமான விஷயங்கள் நம்ம வழியாக அவர் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஆனா நம்ம இது எவ்வளவு நம்ம செயல்படுறது தயாராக இருக்கின்றோம். அற்புதங்கள் செய்வார், நம்ம குடும்பத்திலையும் அவர் செய்வார், நம்ம மற்றவர்கள் திருச்சபையிலையும் நம்ம வழியாக அவர் செய்வார். அவர் கரம், ஆண்டவரே அவர் கரம் மட்டும் கிடையாது, அவர் இதயத்திற்கு ஏற்ப ஒரு மனிதனாக இருக்கும்போது, சீடர்கள் அவர் இதயத்திற்கு ஏற்ப எப்படி தாவீது இருந்ததை போல் என் இதயத்திற்கு ஏற்ப ஒரு மனிதனாக இருந்தார். இயேசு ஆண்டவர் சிந்திக்கிறதை போல் நம்ம சிந்திப்பதை போல் நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சுட்டோமா? having the mind of Christ, இயேசு ஆண்டவரின் மனநிலை நமக்கு இருக்கா? இல்ல சுயநலமாக இருக்கிறோமா? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனம். என்னோட ஒரு ஊழியக்கார், அவர் ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது அவர் ஜெபிக்கின்றார், ஆண்டவரே என் கரம் மட்டும் இல்ல ஆண்டவரே, நான் கரம் வைக்கும் போது உங்க கரமும் என் கரமும் ஒன்றாகட்டும். நான் கரம் வைத்து ஜெபிக்கும் போது உங்க கரம் அங்க வல்லமை நிறைவேறட்டும், வல்லமையான விஷயங்கள் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி அவர் கரத்தை வைக்கின்றார். வல்லமையான விஷயங்கள் ஆண்டவர் செய்யறாரு அவர் வழியா. அதுக்கு அவர் கரம் அந்த அளவுக்கு ஒரு தூய்மைக்கு வருவதற்கு அவர் தயாராக இருந்தார். அவரோட மனதும் அதுக்கு ஏற்றபடியாக 1 கொரிந்தியர் 2:16 ஆண்டவரோட மனநிலை நமக்கு இருக்கா? அவரோட இதயமும் அது மாதிரி இருந்தது, அவரோட மனநிலையும் அது மாதிரி இருந்தது. நம்ம அந்த மனநிலைக்கு வருவதற்கு அவருடைய இதயத்துக்கு ஏற்ப இருக்க நம்ம தயாராக இருக்கிறோமா? இல்ல சுயநலமாக ஏன் நான் ஆசைப்படுற மாதிரி கடவுள் செயல்படணும் அப்படின்னு இருக்கோமா? 1 கொரிந்தியர் 2:16 வாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமோ கிறிஸ்துவின் மனத்தை கொண்டுள்ளோம். ஆமீன். கிறிஸ்துவின் மனத்தை நம்ம கொண்டுள்ளோமா? நம்ம ஆண்டவரின் மனத்தை கொண்டு, ஆண்டவரின் சிந்தனைக்கு ஏற்றபடியாக, ஆண்டவர் உள்ளத்திற்கு ஏற்றபடியாக நடக்கும்போது, நம்ம கீழ்ப்படுகின்ற ஒரு பிள்ளைகளாக இருக்கும்போது வல்லமை ரொம்ப அப்படி எளிதாக நடக்கும். எல்லா நாளும் அனுபவிப்பீங்க. இன்னைக்கு கூட முக்கியமான அற்புதமான விஷயம் ஆண்டவர் செய்தார். பிரைஸ் தி லார்ட். அற்புதமான விஷயம் ஆண்டவர் செய்தார். ஆனா நான் நம்ம எதிர்பார்க்கணும் அதிகமா. நான் எதிர்பார்த்தது எல்லாருக்கும் அந்த அற்புதம் நடக்கும் அப்படின்னு. ஒரு 4-5 பேருக்கு நடந்தது, அவ்வளவுதான். ஆனா நம்ம எதிர்பார்ப்பு வேணும். நம்ம சில நேரத்தில் நம்ம எதிர்பார்ப்போட அதிகமாவே அவர் செய்வார். நம்ம முழு உள்ளத்தை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இன்னைக்கு தியானத்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஆண்டவரே, உங்க இதயத்திற்கு ஏற்ப நடக்கின்ற பிள்ளைகளா, உங்க கரத்தில் கீழ் தாழ்ச்சியுடன் இருக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. உங்க ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும், விடுதலை தாரும். எங்க சரீரம் உங்க ஆலயமான ஒரு உணர்வுல செயல்படுகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்கள் கண்கள் உங்க கண்களாக, எங்க கரங்கள் மட்டும் இல்ல, எங்க கண்கள் உங்க கண்களாக சிந்திக்கின்ற பிள்ளைகளாக மாற்றும். அனைத்து விதமான கட்டுகள், இதற்கு எதிரான ஆட்சியுடன் செயல்பட உங்க திருமணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற எல்லா கட்டுகளும் முடைக்கப்படட்டும் ஆண்டவரே. அதுக்கு எதிராக இருக்கின்ற எல்லா கட்டுகளும் முடைக்கப்படட்டும். Bind and cast every unclean spirit, Father, the mighty name of Jesus. உங்க கரம் எங்களோட
வரட்டும் ஆண்டவரே. நாங்க உங்க கரம், உங்க வழிநடத்தல பெறணும் ஆசைப்படுறோம். உங்க வலது கரம் எங்களை தூக்கி விடும் ஆண்டவரே. தாங்கும் ஆண்டவரே. எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுது. Mind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day. Thank you. Thank you, brother. Praise the Lord.